அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்துடைய துணை பிரதமர் வெளியிட்ட அதிரடி சட்டம் விசாவை ரத்து செய்த த ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் இனி 53 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு எலக்ட்ரானிக் விசா கிடையாது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து காதி விசா வீட்டு தொழிலாளர்களை குறிவைத்து நடத்தப்படும் அதிரடி செக்கிங். 317 பேர் கைது, 610 பேர் நாடு கடத்தல். அடுத்து அரபு நாடுகளிலே முதலிடம் பிடித்த குவைத். அடுத்து பயோமெட்ரிக் தொடர்பான அதிரடி தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபா அவர்களின் விசா தொடர்பான புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது இனிமேல் எலக்ட்ரானிக் விசா சேவையை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. 53 நாடுகளை சேர்ந்தவர்கள் இனி குவைத் வருவதற்கு விசா மூலம் வர முடியாது. அதற்கு மாற்று வழியாக விசா ஆன் அரைவல் வழியாக மட்டுமே இனி குவைத்துக்கு டூரிஸ்ட் விசா கிடைக்கும். இந்த 53 நாடுகளில் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பிலிப்பைன், பங்களாதேஷ் ஆகிய முக்கிய நாடுகள் இடம்பெறவில்லை. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி போன்ற வளர்ந்த நாடுகளே இடம்பெற்றுள்ளன. ஹாதி விசா எப்போதும் போல வழங்கப்படுகிறது. அதுபோல ஒர்க் பர்மிட் விசா, அதாவது விசாவான ஷூன் விசாவும் வழங்கப்படுகிறது. எலக்ட்ரானிக் டூரிஸ்ட் விசா மட்டுமே தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. சவுதி அரேபியா, துபாய், கத்தார் ஆகிய நாடுகளுக்கு டூரிஸ்ட் விசாவில் செல்வது போல குவைத்திற்கும் நாம் செல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாரு. அதற்கு பதில் என்னன்னா, டூரிஸ்ட் விசாவில் நம்ம செல்ல முடியாது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட் விசாவான ஹாதி விசா, ஷூன் விசா, விசிட் விசா, ஃபேமிலி விசிட் விசா, இதில் மட்டும்தான் இந்தியர்கள், இளைஞர்கள் குவைத்துக்கு செல்ல முடியுமே தவிர டூரிஸ்ட் விசாவில் செல்ல நமக்கு அனுமதி கிடையாது. வளர்ந்த 53 பணக்கார நாடுகளின் குடிமக்கள் மட்டுமே விசா ஆனர் வழியாக குவைத்திற்கு செல்ல முடியும். அடுத்த தகவல், குடியிருப்பு சட்டங்கள் மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறிய 610 வெளிநாட்டவர்கள் கடந்த வாரத்தில் மட்டும் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள் என உள்துறை அமைச்சகம் புள்ளி விவரம் வெளியிட்டுள்ளது. மேலும் 317 பேர் கைது செய்யப்பட்டு குவைத் சிறையில் உள்ளார்கள் எனவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இனி வரும் நாட்களில் குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் தீவிர செக்கிங்கை மேற்கொள்ளுமாறு துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதனால் நம்ம ஆளுங்க குவைத்துக்கு எந்த விசால போனீங்களோ அந்த விசால மட்டும் வேலை செய்யுங்க. காதி விசா அடிச்சுட்டு வெளியே போய் வேலை செய்கிறவங்களை குறி வச்சு தான் தற்போது செக்கிங் தீவிரமடைந்துள்ளது. அடுத்த தகவல், பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ராசஸை முடிக்காத ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்களை மீண்டும் குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளதாக அல் சேஷா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. பயோமெட்ரிக் எடுக்க தவறுகளின் அனைத்து விதமான பேங்க் டிரான்சாக்ஷன் மற்றும் விசா தொடர்பான எந்த ஒரு பரிவர்த்தனையும் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு பிறகு செய்ய முடியாது என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அதனால் இன்னும் பயோமெட்ரிக் எடுக்காதவர்கள் உடனடியாக சாஹல் ஆப் அல்லது மெட்டா பிளாட்ஃபார்ம் மூலம் பயோமெட்ரிக்கான அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கொண்டு பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ராசஸை முடித்துக் கொள்ளுங்கள். அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. பயோமெட்ரிக் எடுக்காதவர்கள் குவைத்திலிருந்து ஊருக்கு போவது வருவது இதனால் பிரச்சனை வருமானு கேட்டிருந்தாரு. ஊருக்கு போகிறது வருவது எதுவும் பிரச்சனை வராதிங்க. விசா ரினிவல், டிரைவிங் லைசன்ஸ் ரினிவல், பணம் நாட்டுக்கு அனுப்புவது, இது போன்ற டிரான்சாக்ஷன் மட்டும்தான் செய்ய முடியாது. அதனால் பயோமெட்ரிக் முடிக்காதவர்கள் விரைவில் முடித்துக் கொள்ளுங்கள். அடுத்த தகவல், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் மருத்துவரும் ஆலோசகருமான டாக்டர் முகமது அல் காசிம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை பதிவை வெளியிட்டுள்ளார்கள். ஜிசிசி நாடுகளில் குவைத் தான் ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் விகிதத்தில் முதலிடத்தில் உள்ளது. ஜிசிசி நாடுகள் மட்டும் கிடையாது, மொத்தமாக அரபு நாடுகளில் உடல் பருமன் விகிதத்தில் முதலிடத்தில் குவைத் தான் உள்ளது. அதாவது குவைத்தில் 45.3% பேர் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளார்கள். இதில் அதிகமானவர்கள் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களே அதிக எண்ணிக்கையில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் பார்த்தீங்கன்னா பல்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கிறது. குறிப்பாக இதய நோய், டயபிட்டிஸ், ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால், லிவர் டிசீஸ் போன்ற நோய்கள் ஏற்பட உடல் பருமன் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரும்படி மருத்துவர் முகமது காசிம் அவர்கள் அறிவுரை வழங்கியுள்ளார்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 11,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 48 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 12,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 58 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,800 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 59 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,700 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 54 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 10,400 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 56 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 84 குவைத் தினாருக்கு கத்தார் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 54 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம்.
ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 275 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 950 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 266 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 86 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.